குட் மார்னிங், எப்படி இருக்கிறீங்க? இன்றைக்கி உங்களை வீடியோவில் பார்க்கறது ரொம்ப சந்தோஷம். காலையிலே வாக்கிங் போனோம், அப்படியே உங்களை வீடியோவில் பார்க்கலான்னு வந்திருக்கிறோம். இன்றைக்கி ஏன் ஹெல்மெட் போட்டுருக்குறேன்றீங்களா? இன்றைக்கி ஒரு சின்ன அவாய்னஸ் பாருங்களேன். பெல்ட் அவுத்தனா, ஹெல்மெட்டை கைட்டினேன்னா உள்ளே ஒரு துணி இருக்குது பாருங்கள். உள்ளே ஏன் இந்த துணின்னா, வாங்க அப்படியே பேசிக்கிட்டே இருக்க பாருங்கள். நீங்கள் வண்டியில் போகிறீங்கன்னா ஹெல்மெட் போடுறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே போல் இந்த தலையில் ஹெல்மெட்டு போட்டு போட்டு வேர்த்து முடி கொட்டும். அதனால் ஒரு துணியாவது இல்லை கர்ச்சிப்பையாவது தலையில் போட்டுக்கிட்டு நீங்கள் ஹெல்மெட்டை யூஸ் பண்ணிங்கன்னா தலைக்கு முடிக்கு எந்த பாதிப்பு இல்லை. தலைக்கவசம் உயிர் கவசம்னு சொல்லுவாங்கள்ல. நீங்கள் தலைக்கு ஹெல்மெட் போடாமல் வண்டி எடுக்காதீங்க. எங்கே போனாலும் ஹெல்மெட்டை கையில் வச்சுக்கோங்க. ஏன் தேவையில்லாமல் ஃபைனு வேறு. நமக்கு பாதுகாப்புக்கு தான் ரொம்ப முக்கியம் ஹெல்மெட். பைபிள் வசனம் என்ன சொல்லுதுன்னா, எபேசியர் 6:17 ரட்சிப்பு என்னும் தலைச்சீராவை தொடுத்து கொள்ளுங்கள், அதை எடுத்துக்கொள்ளுங்க. தலைச்சீரா, ரட்சிப்புன்ற ஒரு தலைச்சீரா இருக்கான். அது இங்கிலீஷில் எப்படி சொல்லுதுன்னா, டேக் த ஹெல்மெட் ஆஃப் சால்வேஷன். அப்போது அது ஹெல்மெட்டு, ரட்சிப்பு ஒரு மனுஷனுக்கு தேவை. அந்த ரட்சிப்பை கொடுக்க தான் இயேசு வந்திருக்கிறார். பாவத்திலேருந்து ஒரு மனுஷன் கட்டாயம் ரட்சிக்கப்படணும். அவர் ரட்சிக்கப்பட்டால் தான் பரலோக ராஜ்யத்தை அவர் சுதந்திரிப்பான். அப்போது ரட்சிப்பு தலைச்சீரா நமக்கு அவசியம். நீங்கள் எங்கன்னா போகும்போது கூட ஹெல்மெட்டு போடுங்க. அதை தான் இன்றைக்கி சொல்ல வந்திருக்கிறேன். பாய். ஓகே.